அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கங்க. எல்லாருமே விவசாயம் பண்ணும்போது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தண்ணீர் பற்றாக்குறையினால இந்த மாதிரி கம்ப்ரேசர் போட்டு இருப்பாங்க. நாங்களும் கம்ப்ரேசர் போட்டு இருக்கோம். 5 ஹெச்பி மோட்ரு. கம்ப்ரேசர் ஆயிரம் பார்த்தீங்கன்னா 300 அடி பைப்பு விட்டு இருக்கோம் போரில். அதுக்கு பார்த்தீங்கன்னா போதுமான அளவு கெப்பாசிட்டி இருக்குது. போதும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாருமே தினமும் காலையில் விடியற் காலையில் வந்து தண்ணீர் விடுவோம். தண்ணீர் விடும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மோட்ரு பார்த்தீங்கன்னா மோட்ரு ஆன் ஆகாது. எதனால பார்த்தீங்கன்னா கரண்ட் பற்றாக்குறையாக இருக்கும். அதை எப்படி பார்க்கலான்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் ஒரு ஸ்டார்டர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 3 லைட்டு இருக்கும். 6 வைப்பின்னு 3 லைட்டு எடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு லைட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா யாருமே அந்த மாதிரி பண்ணுறதில்லை. ஏன்னா அதிகமாக செலவாகுது அப்படின்னு. இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா அரசாங்கம் பார்த்தீங்கன்னா புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் வாங்கினோம்னா அந்த சர்வீஸ் பார்த்தீங்கன்னா மீட்ரு எடுத்துன்னு வந்து வைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் மீட்ரு இருக்காது. டைரெக்டாக நம்ம ஃபீஸ் கேரியருக்கு எடுத்து ஃபீஸ் கேரியர்லேருந்து ஷார்ட்ருக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா மீட்ரு வச்சு அதுலேருந்து ஃபீஸ் கேரியர் வச்சு அதுக்கப்புறம் தான் ஷார்ட்ருக்கே வருது. அந்த மாதிரி தான் எங்களுதும் புதுசாக சர்வீஸ் வாங்கணும் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. அதில் பார்த்தீங்கன்னா புது மீட்ரு வச்சுருக்காங்க. அதில் எப்படி நம்ம விடிய காலையில் ஆன் பண்ணதுக்கு முன்னாடி அதெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். எதுக்காகனா நம்ம இதை செக் பண்ணிட்டோம்னா நம்ம மோட்ரு பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் வரும். அதே போல் பார்த்தீங்கன்னா கரண்ட்டு கம்மியாக இருக்கிறது அதிலே காட்டிடும். எவ்வளோ நம்ம மோட்ரு ஆன் பண்ணிவிட்டு எவ்வளோ ஆம்ஸ் எடுக்குதுன்னு அதுவும் அதிலே காட்டிடும். நமக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா மோட்ரு வந்து ஸ்லோவாக ஓடும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மோட்ரு வந்து ஆன் ஆகாது. இல்லையா ஒரு நேரத்தில் காயில் எரிஞ்சிடும், இல்லை காயில் போயிடும். அதை எப்படி தடுக்கலாம்னு தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். கிட்ட வாங்க பாருங்க. பாருங்க, இந்த மாதிரி தான் எல்லாருமே இந்த மாதிரி மீட்டர் பாக்ஸு தொடும் போதோ இல்லை திறக்கும் போதோ ஒரு கவனமாக தரங்க. ஏன்னா இது உள்ள பார்த்தீங்கன்னா அணில் எலி நம்ம என்ன தான் அந்த ஒயர் வர கேஃபில் ஏதாவது வச்சு மூடி இருந்தாலும் அது எப்படின்னா உள்ளே போயிடுது. அந்த மாதிரி தான் எங்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா உள்ளே எலி போயிட்டு இருக்குது போல் தெரியுது. இதுக்கு முன்னாடியே செக் பண்ணிட்டோம், எதுவும் அந்தளவுக்கு டேமேஜ் இல்லை. லைட்டாக இந்த இடத்துல மட்டும்தான் கடிச்சிருக்கு, அதுக்கு டேப் அடிச்சிட்டோம், அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளது வந்து எதுவுமே ஓடல, மிஷின் ஓடல. ஓடாத போது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பின்னு இருக்கா. இது வந்து RYB 3 லைனு குறிப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து பி லைனு. இதில் ஆம்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ ஓடலை, அதனால் 0ன்னு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒய் ஓடாதனால 0ன்னு இருக்குது, ஆரும் 0ன்னு இருக்குது. எவ்வளோ வோல்ட் வருதுன்னு பாருங்கள். பியில் பார்த்தீங்கன்னா 220 வோல்ட் வருது. வீடியோவில் தெரியுதான்னு தெரியல, நீங்கள் தெரியுதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஒய் 216 வோல்ட் வருது. ஆறு பார்த்தீங்கன்னா 223 வோல்ட் வருது. ஒரு சராசரி கரண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 230. நம்ம இந்தியாவிலையும் எல்லா இடத்துலையுமே 230 வோல்ட் சிங்கிள் ஃபேஸு. சைக்கிள்னு பார்த்தீங்கன்னா 50 சைக்கிள்ஸ் ஸ்டாண்டர்டு, இந்தியன் ஸ்டாண்டர்டு. இப்போ நமக்கு 222 வருது. மாறும், அது ஒரு +or-5 வரும், 10 வரும். இப்போ பாருங்கள், மோட்ரு ஆன் பண்ண போகிறேன். ஆன் பண்ணிவிட்டு எவ்வளோ ஆம்ஸ் எடுக்குதுன்னு நான் காட்டுறேன். 3மே பாருங்கள். இதுதான் ஷார்ட்ரு. இது பார்த்தீங்கன்னா எங்களது கம்ப்ரஸரு. அந்த ஷீட்டு எதுக்காகனா மழை வந்துச்சுன்னா அது அப்படியே அது மேலே கவுத்து விட்டுருவோம். ஏன்னா தண்ணீர் பற்றாக்குறதுனால மழை நேரத்துலேயும் ஒவ்வொரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா விடுவோம். இல்லைன்னா நாங்கள் வீட்டில் இருக்கும்போது மழையில் சீக்கிரமாக வர முடியாமல் இருக்கிறதுனால நனைஞ்சிடும். அதை மூடி விட்டுட்டு அப்படியே ஆன் பண்ணிட்டோம்னா மழை வந்தாலும் எந்த பாதிப்பும் இருக்காது. ஆன் பண்ணிட்டேன். எப்படின்னா கம்ப்ரஸர் ஓடிச்சுன்னா இங்கே ஏர் ரிலீஸ் பண்ணணும். ஏர் ரிலீஸ் பண்ணிட்டா பாருங்கள் ஆம்ஸ் எவ்வளோ எடுக்குதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், பியில் பார்த்தீங்கன்னா 6.5, ஒயில் பார்த்தீங்கன்னா 6.8, ஆறில் பார்த்தீங்கன்னா 7 போகுது, 6.45 போகுது. அது மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் 6 ஆம்ஸ் எடுக்குது எல்லாத்துலேயுமே. மோட்ரு பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஆம்ஸும் 5 ஹெச்பிக்கு அவ்வளோதான் எடுக்கும். உங்கள் மோட்ரு பார்த்தீங்கன்னா
ஒரு சிலர் காயில் கட்டும்போது போகக்கூடாதுன்னு ஆம்ஸ் அதிகமாக எடுப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கம்மியாக எடுப்பாங்க, கட்டியிருப்பாங்க. ஆம்ஸ் இப்போ பாருங்க ஆஃப் பண்ணிட்டு போயிருக்கு. 0ன்னு இருக்கா, ஒய் பாருங்க 0ன்னு இருக்கு. இங்கே தெளிவாக பாருங்க, இங்கே ஏன்னு தெரியும் இந்த இடத்துல. அதுதான் இது போல் நீங்கள் விடியற் காலையில் மிஷினை விடும்போது ஷார்ட்ரு ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதை செக் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு மோட்ரு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பழுது அடையாது, எதுவும் காயில் போகாது, நமக்கு செலவும் அதிகமாக இருக்காது. இந்த முறையை பயன்படுத்துங்க. அப்போ தான் நமக்கு பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் கொஞ்சம் நஷ்டத்தை குறைக்க முடியுங்க. இந்த மாதிரி வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம சேனலை பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.